அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுகிறக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்த நினைதற்புகளை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுகமார்க்க சங்கம் திகழ்ந்தவங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினைனும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனே திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடலில் 5 பாடல்கள் நேற்றைக்கு முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 6வது பாடல்ல இருந்து துவங்குறோம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. அதாவது சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, என்னுடைய தலையில உன்னுடைய திருவடி தாமரையாகிய அந்த அருள் அனுபவம், அந்த தாள் அனுபவம் என் தலையில் பதிந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சென்னியது, சென்னின்னா தலை, உச்சி தலை அப்படின்னு அர்த்தம். உன் பொன் திருவடி தாமரை என் சென்னியில் பதிந்தது. சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். அதாவது மந்திரங்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வாயினால் உச்சரிப்பது மந்திரம் அல்ல, அது உணர்வு பூர்வமாக நம்ம மனதிலிருந்து அப்படியே உச்சரித்து அது வரணும். அப்படிங்கிறதுனால சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படிங்கிறார். அப்படி வந்தாதான் திருக்குறளில் ஒரு குறளை சொல்றாரு, நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவு அப்படிங்கிறார். அப்போ அறிவு மனிதர்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்து செம்புலப்பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்ததுவே அப்படின்னு சொல்லி 2, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத சொல்றாரு. செம்மையான மண்ணில் மழைநீர் அதுக்கு கலர் கிடையாது, நிறம் கிடையாது, மனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் செம்மையான செம்மண்ணில் அந்த மழைநீர் விழுந்தா அந்த மழைநீர் செம்மண் கலர்லேயே ஆயிரும். அது மாதிரி அன்புடைய நெஞ்சம் ஒருத்தர் அப்படி கலந்திருந்ததுன்னு இது ஒரு பாடல் சொல்றாங்க. வள்ளுவர் சொல்றாரு, நிலத்தியல்வால் நீர் விரிந்தற்றால். நிலத்தினுடைய தன்மை செம்மண்ணா செம்மண், கரிசல் மண்ணுனா கரிசல் மண், அந்த கலர் வித்தியாசப்படும். செம்மண்ணில் விழுந்த தண்ணி சிவப்பா இருக்கும், கரிசல்ல விழுந்த தண்ணி கொஞ்சம் ஆஷ் கலர் மாதிரி கலர் கலந்துருக்கும். இது மாதிரி மாந்தருக்கு இந்த தண்ணியோட நிறம் எப்படி அந்த சார்ந்த மண்ணுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதோ, அது மாதிரி மனிதர்கள் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இனத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் குணம் மாறுபடும். நான் யாரை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய அடியவர்களை சார்ந்திருக்கிறேன். அப்போனா என் மனதில் மேன்மையான குணங்கள், பெருமைக்குரிய குணங்கள்லாம் என் மனதுக்குள்ள இயல்பாக வரணும். எப்படி வரணும்? மன்னியது உன் திருமந்திரம். அது மன்னி மன்னி வரணும். அது ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னோம், ஒரு பெருந்தன்மை இல்லாமல் சும்மா பேச்சுக்கு எல்லாரும் முன்னாலும் சொல்லிட்டு வந்துடுவாங்க, உள்ளுக்குள்ளே புளிஞ்சு போயிடுவாங்க. அப்படி மாதிரி இல்லை. மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே, நான் யாரை அடைஞ்சிருக்கிறேன்? என் பெருமாட்டியை அடைஞ்சிருக்கிறேன். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. இது உன்னுடைய பரம ஆகம பத்ததி. வழி வழியாக உன்னுடைய ஆகமங்களில் என்னென்ன, யாமள யாகம்ங்கிறது அம்பிகைக்குரிய யாகம். யாமள இந்த யாமள ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமத்தை நீங்கள் திருமூலர் திருச்சிந்தனையில் பார்த்துருப்பீங்க. அந்த யாமள ஆகமம்ங்கக்கூடியது அம்பிகையினுடைய முழுமையான குணநலன்களையும் அவளை வணங்கக்கூடிய முறைகளையும் அது விளக்கி கூடுது. அப்படி வழி வழியாக உன்னுடைய ஆகமங்கள் படி உன்னை யாரெல்லாம் வழிபட்டு வருகிறார்களோ அந்த அடியவர்களை நான் போய் சார்ந்து அவர்கள் வண்ணமாக நான் எப்படி நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றால் போல
செம்புலப்பெயல் நீர் போல அப்படி மாதிரி நான் அவர்களோடு கலந்து, எனக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் உன்னுடைய அடியவர்கள் தகுதியான அடியவர்கள், அவர்கள் ஆகமமும் பத்ததியும் சேர்ந்து அவர்கள் எப்படி உன்னை வணங்க வேண்டுமோ அந்த முறைப்படி வணங்குகின்றார்கள். அவர்கள் வழியில் நின்று நானும் வணங்கி, நான் முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. உன்னுடைய பரமாகம பத்ததிப்படி அவர்கள் வழி செய்கின்றார்கள். அவர்களை சார்ந்து நின்று சார்ந்ததன் வண்ணம் தன்மை நான் பெறுகின்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது எனக்கு நீ தரணும் அப்படின்னு அம்பிகையிட்ட வேண்டுதார். கதியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வுள்ளதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனம் மதியுறு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரனான சுந்தரியே. பதியுறு மத்தில் சுழலும் என் ஆவி. இப்போ நான் பிறவியாக நான் செஞ்சு வந்த வினைக்கேற்றவாறு என்னுடைய ஆவி தயிர் கடையும் போது அந்த அந்த தயிர், அந்த மத்துங்கிறது தயிர் கடையக்கூடிய அந்த பலகைக்கு பேர் மத்துன்னு பேர். அந்த மத்துக்குள்ளாகப்பட்ட தயிர் மேல் போது கீழ் போது சுற்றி சுற்றி வருது. அது மாதிரி என் ஆவி பல பல பிறவிகளாக அது எந்த பிறவி எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி என்ன பிறவி எடுத்தேன்னு தெரியாது. அதில் ஒவ்வொன்றிலையும் நான் சுற்றி சுழண்டு என் ஆவி தளர்ந்து என்னுடைய ஆவியெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப களைச்சு போனேன் அப்படிங்கிறார். இதுதான் இவரும் சொல்றாரு, நான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அந்த எப்போ ஒரு பிறவிக்கு நம்ம விடுதலை கிடைக்கலையோ, எப்போ இந்த பிறவில சலிப்பு ஏற்பட்டு நான் அடைய வேண்டியது அந்த பரம்பொருள், அந்த பேருணர்வை தான் நான் அடையணும்னு நமக்கு தோணலையோ, அது வரைக்கும் நமக்கு சலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் மனசு. அப்போ இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா நம்ம அந்த பரத்தை சார்ந்தால் விடுதலை கிடைக்கலாம். ததியுறு மத்தில் சுழலும் என்னாவி. இதை மணிவாசகர் கூட மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கதுவ அப்படின்னு ஒரு பாடல்ல பாடுறாரு நீத்தல் விண்ணப்பத்தில். அப்போ மத்துல கடையப்பட்ட இது மாதிரி எல்லாருடைய மனங்களும் சுற்றி சுழன்று வேதனைப்பட்டிருக்கு. அதுக்கு விடுதலை என்ன அப்படின்னா தளர்வு. அதில் தளர்ச்சி அடையும் போது அதுக்கு விடுதலை என்னன்னா, தளர்வு இலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டா. இதில் நான் தளராம, இதில் நான் பின்வாங்கிறாம கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனம் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி. பிரம்மாதி தேவர்கள் வணங்கக்கூடியது எம்பெருமாட்டினுடைய தன்னழி. நம்ம இதை ஏற்கனவே இதை புரியுறதுக்காக வேண்டிதான் நம்ம இது படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். திருமந்திர சிந்தனையில் நமக்கு உடல் கடந்து பயணிக்கும் போது இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய 6 ஆதாரத்திற்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், உச்சந்தலையில் சதாசிவன் இருக்கிறாங்க. அது கடந்து போகும்போது தான் அந்த உண்மனாதேவி பலவிதமான படித்தரங்கள் கடந்து நிற்கிறா. அப்படிங்கும்போது அவர்கள்லாம் வணங்கக்கூடிய மதியுறு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியார். கமலாலயன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாரும் வணங்கக்கூடிய வணங்கி என்றும் துதியுறு சேவடியார். இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வணங்கக்கூடிய ஒரு வணக்கத்துக்குரிய தெய்வம். இவங்களெல்லாம் எல்லாருமே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனே எல்லாரும் வணக்கத்துக்குரியதான் நினைக்கிறாங்க. அவர்கள் கூட வணங்கக்கூடியது என்னுடைய இஷ்ட தெய்வமா இருக்கு. அப்ப என்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெருமை இத்தகையதா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்ச போது நான் எதுக்கு இன்னொருக்க போய் கதி கலங்க போறேன், நான் ததியுரிமத்தில் சுழலும் என்னாவி. அப்ப இதை எல்லா அருளாளர்களும் எப்படி பாடுறாங்கன்னா, மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன் வேதாவும் கை செழித்து விட்டான். வேதான்னா பிரம்மதேவன், அவன் கூட கை செலுத்திட்டான். மாதா என்னை பெத்து உடல் செழிச்சிட்டான். இப்படி பட்டினத்தார் பாடுறாரு. மாதா உடல் செழித்தால் வல்வினையேன், நானும் கூட பிறந்து என்னுடைய காலெல்லாம் செத்து போச்சு. அப்ப இப்படி மாதிரி நான் சலிக்காம இருக்கணும்னா, நான் இந்த பராசக்தியை அடைஞ்சேன்னா நான் சலிக்காம இருக்கலாம். அதனால இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய கமலாலயனும், அதாவது பிரம்மதேவனும், மதியுறு வேணி மகிழனும், ருத்ரனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியா, இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய சேவடி என்னுடைய தலையில் வைத்து அவள் எனக்கு அருள் பாலித்தாள் அப்படின்னு சொல்றார். சுந்தரி எந்தை துணவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள். ஆரணம்னா பிரம்மதேவன் சிவனுக்கும் 5 தலை இருக்கு, எனக்கும் 5 தலை இருக்கு. அதனால நான் என்னை விட அவர் என்ன விதத்தில் பெரியவர் அப்படின்னு சொல்லி தரிக்கி திரியும் போது பிரம்மதேவனுடைய ஒரு தலைய கபாலத்தை கையில் எடுத்ததுனால
ருத்ரன் வந்து எப்போதும் கையில் வந்து கபாலத்தை ஏந்தி கொண்டு திரிந்ததாகவும், அப்புறம் காசி இடத்துக்கு போய் அன்னபூரணேஸ்வரிட்ட அன்னம் வாங்கின பிறகுதான் அந்த கபாலம் வந்து நிரம்பியதாகும். எப்போது அந்த கபாலம் நிரம்புதோ அப்போதான் இவருக்கு அந்த கபாலம் அவர் கையை விட்டு போகும் அப்படிங்கிறார். ஏன்னா பிரம்மதேவன் அவன் வந்து வேதத்துக்கெல்லாம் தலைவன், அவனுடைய தலையை கொய்த பாவம் இவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் போய் அவர் வந்து பிச்சை ஏந்தி கபாலத்தில் பிச்சை ஏந்தி அவர் திரிகிறார். அப்போ பராசக்தி தான் அதிலிருந்து விடுதலை பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறத இவர் நினச்சி பார்த்து சொல்கிறாரு. நான் வந்து சாதாரண ஆளோடைய குழந்தை இல்லை, என் பெருமாட்டி எப்படிப்பட்டவள்னா சுந்தரி, அழகே உருவானவள், எந்தை துணைவி, என் பெருமானுக்கு அவள் துணைவியாக இருக்கிறாள். எனக்கு தாயும் தந்தையுமாக என் பெருமானுக்கு துணைவியாக இருக்கிறாள். என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறிதல்னா அது இல்லாமல் செய்கிறது, அறிந்து போகிறதுன்னா அறுத்து தள்ளுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என் பாசத்தொடரையெல்லாம். அந்த பாசங்கள் பின்னலிட்டு கிடந்தா அதன் மூலமாக நம்ம அம்பிகையை அடைய முடியாது. அதனால என் பாசத்தொடரையெல்லாம் வந்து சிந்தூர வண்ணத்தினார். அவள் வந்து முதல்ல அவளுடைய வடிவத்தை நான் எடுத்துக்கொண்ட அந்த உண்மனாதேவியினுடைய வடிவம் இப்படிதான் அப்படிங்கிறதுனால முதல்ல முதல் பாடல்ல அவர் சொல்லும்போது அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. 6 நிறம் சொல்றாரு, 6மே செவ்வண்ணமாக சொல்றாரு. அதனால எல்லா இடத்துலையும் அவர் செவ்வண்ணமாவே பார்க்குறாரு. வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி. மகிஷாசுரன் அப்படின்னு, அதாவது பண்டன் மகிஷாசுரன் இவர்கள்லாம் அசுரர்கள் அப்படின்னு சொல்லி அசுரர்களை இவ வதம் பண்ணியதாக எல்லாரும் சொல்றாங்க. அசுரர்களை வதம் பண்ணினது பெரிய காரியம் இல்லை. நம்ம எல்லா ஜீவர்களுடைய இந்த ஆன்மாக்களுடைய அசுரத்தன்மையான, இப்போ மகிஷாசுர மர்த்தினா, மகிஷாசுரன்னா யானை எருமைத்தலை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மகிஷம் எதற்கு சமம் அப்படின்னா தமோ குணத்திற்கு அது அவன் உரியவன். அப்போ மானுடர்கள்ட்ட இருக்கக்கூடிய தமோ குணம் எது வந்து இது இப்படிதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொன்னா கூட அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இல்லை இப்படி சிந்தனை பண்ணு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொண்ட கொள்கையோ அந்த கொள்கையில தான் அவங்க நிற்பாங்க. நம்ம எத்தனை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அறிவுரை சொல்றதே வேணும். அப்படிப்பட்டவங்களை தான் அம்பிகையே வந்து திருத்தி ஆட்கொள்றான் அதனால அந்த மாதிரி தாமச குணம் நிறைய இருக்கக்கூடிய ஆன்மாக்களை திருத்தி பணிகொள்வதற்காக வேண்டி அம்பிகை வந்தாலே தவிர அம்பிகை இயல்பாக யாரையோ தண்டிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உடையவள் இல்லை. இந்த ஆன்மாக்கள் உய்தி அடையும் பொருட்டு அவள் கருணை காரணமாக மகிடன் தலைமேல் அந்தரி. அவள் வந்து அவளுடைய அதாவது அந்தரின்னா ஆகாயவாணி அப்படின்னு அர்த்தம். ஆகாயவாணினா அவள் வந்து உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவம் உண்மனாதேவியாக இருக்கிறாள். அவள் இறங்கி வந்து இந்த உயிர்களுக்காக வேண்டி ஆகாயவாணியாக இருக்கக்கூடிய அவள் இறங்கி வந்து அந்தரத்தில் இருக்கக்கூடியவள் இறங்கி வந்து இந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய தமோ குணங்களை நீக்கி கருணைப்படுகின்றாள். அழியாத கன்னிகை. அவளுக்கு வந்து அழியாத கன்னிகைன்னா அவள் என்றும் நிரந்தரமானவள், என்றும் இளமையோடு இருப்பவள். கன்னி அப்படின்னு சொன்னா இளமை தோற்றம் கொண்டவர்களை கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் என்றும் கன்னியாக அவள் இருக்கிறாள். இதன்னும் சொல்ல போனா அகிலாண்ட கோடியை ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னியன மறைவேசும் ஆனந்த ரூபமயிலே அப்படிங்கிறார் தாய்மல சுவாமிகள். அப்போ அவ வந்து இந்த உலகத்தை முழுசும் படைத்தானாலும் அவள் கன்னியாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த உயிர்களுக்கு வந்து இறைவன் அந்த அந்த அகண்ட பரசிவம் இந்த உயிர்களை படைக்க எடுக்கும்போது அருட்சக்தியின் துணை கொண்டு படைக்கிறது அப்படின்னு நம்ம திருமந்திர சிந்தனையில நிறைய பார்த்துருக்குறோம். அந்த அருட்சக்தி இந்த உலகத்தை எல்லாம் ஈன்ற பின்னும் கன்னிங்கிறது அவள் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறாள். அப்ப அந்த அவள் முதிர்ச்சி அடையாதனால நாமளும் முதிர மாட்டோம். ஏன்னா அவளை சார்ந்ததன் வண்ணம் உயிரின் இயல்பு அப்படிங்கிறதுனால நாம் அந்த பராசக்தியை அடைந்தோமானால் அவளை சரணடைபவர்களுக்கு அவள் வந்து என்றும் இளமையாக வைத்திருப்பாள் அப்படிங்கிறது அழியாத கன்னிகை. ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தா. பிரம்மதேவனுடைய தலையை வந்து அவள் கையில் வச்சிருக்கான்னா இது என்ன தத்துவம் அப்படின்னா, உண்மனாதேவி தான் நம்மளை கொண்டு போய் சிவத்திட்ட கொண்டு சேர்க்கிறான். உண்மனாதேவி சிவத்தோடு சேரும்போது சிவத்துடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிரம்ம கபாலம் இவளுடைய கையிலும் இருப்பதாக நினைத்து கொண்டு இது அந்த பிரம்ம கபாலம் எப்போது தலைகளை கவிழ்தோ அப்போதான் அதுல இருந்து நம்ம வந்து விடுதலை ஆறோம். நம்மளுடைய ஆணவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆறோம். நாம் செய்த குற்றங்களிலிருந்து விடுதலை ஆறோம்னா இப்போ எப்போது இந்த கை வந்து இப்படி
விடுதலை ஆகும் அப்படின்னு சொன்னா இப்படி வச்சா விடுதலை ஆகும். அப்படி வைக்கிற மாதிரி அன்னபூரணி இந்த மாதிரி செய்து அந்த பிரம்மதேவனுடைய ஓட்டை கவிக்கிறா அப்படின்னு என்ன பொருள்னா, நம்ம எல்லாருடைய தலையிலையும் பிரம்மதேவன் ஒரு எழுத்து எழுதியிருக்கிறான். பிரம்மலிபி அப்படின்னு அதை சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், பிரம்மலிபின்னு. நமக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த பிரம்மலிபியை அவ மாறுபட்டு காமிக்கிறான். இதை எல்லா அருளாளர்களும் பாடுறாங்க. நம்ம திருச்செந்தூர்ல செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். செயல்பட்டு அதாவது அங்க ரொம்ப செழிப்பான பகுதியா இருக்கிறதுனால சேல்ங்கிறது ஒரு வகை மீன். அந்த மீன் வந்து பொழிலெல்லாம், பொழில்னா இடையில குறுக்கு, அதாவது நடவு செய்யும் போது இடையில குறுக்காக வச்சிருக்கக்கூடிய வரப்புக்கு பேர் பொழின்னு சொல்லுவாங்க. அந்த பொழி வந்து ரொம்ப களிமண்ணால ஏதாவது கொஞ்சம் திக்கா வச்சிருப்பாங்க, தண்ணி கரைஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு. அதை கூட தன்னுடைய அதாவது நிறைய மீன்கள் இருந்து அந்த பொழில கூட உடைச்சு தள்ளக்கூடிய அளவிற்கு திருச்செந்தூர் மிகவும் இயற்கை எழில் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லும்போது, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது, அதாவது பூங்கொடியார் மனம். எல்லாரும் முருகக்கடவுள் வீதி வழியா வரும்போது அவரை பார்த்த உடனே அவர்கள் மனமெல்லாம் முருகக்கடவுளே எனக்கு என்னுடைய ஆன்மநாயகனாக என்னுடைய தலைவனாக வர வேண்டும்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் மனசு வந்து அவர் போல செஞ்சு அவர் பக்கமா நின்றது. அப்போ செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், இங்கு என் தலைமேல் கால்பட்டு அழிந்தது அயன்தன் கையெழுத்து. யாரு? முருகக்கடவுள் வந்து என் தலையில கால் வச்சாரு. அப்படி வச்ச உடனே அயன் கையெழுத்து, எனக்கு இனி பிறவி கிடையாது. அது பிறவி கிடையாது மட்டுமல்ல, நான் என்னென்ன வினை செஞ்சோனோ அது எல்லாம் நீக்கிட்டு பிறவியற்ற ஒரு எப்போதும் நிரந்தரமான ஒரு இன்ப அனுபவத்தில் இறைவன் என்னை வைக்கிறான்னு திருச்செந்தூர் கந்தர் அனுபூதியில் அவர் பாடுறாரு அருணகிரிநாதர். இதை இவர் சொல்றாரு, அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தரவே. அவ வந்து எனக்கு கந்தரி, அவள் பிரம்மகபாலத்தை தலைகளை கவுத்தா மாதிரி என்னுடைய தலையெழுத்த தலைகளை கவிழ்த்துட்டா. அப்ப எனக்கு பிறவிங்கிறதே எனக்கு கிடையாது போயிடுச்சு அப்படின்னு சொல்றார். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவெறுப்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. என்ன பராசக்தி, நீ என் முன்னால வந்து நிற்கணும். எப்படி நிற்கணும் அப்படின்னா, கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவெறுப்பில் பெருத்தன. அம்பிகை வந்து அம்பிகையினுடைய தனபாரம் வந்து அவளுடைய எடைய கூட ஒடிச்சு விடக்கூடிய அளவிற்கு மிக பெருத்த தனபாரம் உடையவள் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தனபாரம் தான் யோகிகளுக்கு எல்லாத்திற்கும் அருளமுதை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால சிவம் என்ன செய்தான், இவள் அருட்சக்தியாக வந்து அருள் அனுபவம் கொடுக்க வரும்போது இவள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் உணர்வை, அருள் நனி சுரக்கும் அமுதை இவள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல மாதிரி கொடுக்கணும்னு அவள் வந்து அவளையே கண்ணா வச்சுக்கிட்டு இருக்கிறான். கருத்தனை எந்தைதன் கண்ணனை வண்ண கனகவெறுப்பில் பெருத்தனை, அவ்வளவு பெரிய தனபாரம் உடையவள். அவள் வந்து அழும்பிள்ளைக்கு, யாருக்குன்னா கௌனிக, அதாவது திருஞான சம்பந்தர்னு ஒரு குழந்தை பாலுக்கு அழும்போது, அது பால் கேட்டு அழலை, அவங்க அப்பா தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு. அவர் கூட்டிட்டு வந்து கரையில நிறுத்திட்டு இவர் குளிக்க போனாரு. 3 வயது குழந்தை, எனக்கு ஆளே இல்லை. அவள் அப்பா தண்ணிக்குள்ள முங்கினது பார்த்து பயந்துட்டு அந்த குழந்தை அழுதுச்சு. பால் அழும் பிள்ளைக்கு, அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தை அழும்போது பால் அழும் பிள்ளைக்கு நல்கின இந்த தனபாரம் தான் அந்த குழந்தைக்கு அருளணி சுரக்கும் அமுதாக அருள் வல்லபத்தை வழங்கி 3 வயதிலேயே ஞானப்பால் கொடுக்கும்படி சொல்லிச்சு. அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தானா அவள் நல்குவா? உலகத்துல யாரெல்லாம் அவளை நோக்கி வணங்கி கேட்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்திற்கும் இந்த அருள் அனுபவத்தை அவள் அளிக்கக்கூடியவள். பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை. இது வந்து அருள்கூர்ந்த திருத்தன பாரம். சாதாரண உலகியல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேடு பள்ளங்கள் மாதிரி இங்க நினைச்சுக்காதீங்க. அது வந்து வயதாக வயதாக அவர்களுக்கு அது ஒரு நலிவை ஏற்படுத்தி தரும். இவள் வந்து என்றைக்கும் இளமையோடு இருக்கக்கூடிய அழியாத கன்னிகை. அதனால திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும், கையில வந்து கரும்பு வில் ஏந்தி வச்சிருக்கிறா. அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. இப்ப முருத்தன மூரல் அப்படிங்கிறாரு. அம்மையுடைய பல் வரிசையை அவர் அழகுபடுத்தி காமிக்கிறாரு. முருத்தன மூரல், மூரல்னா ஒரு புன்னகை பண்றா.
அது உள்ளே இருக்கக்கூடிய முத்து போன்ற பற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மயில் இறகை வந்து நீங்கள் மயில் இறகனுடைய அந்த பச்சை அந்த முழு எல்லாம் கலந்த ஒரு கலராக அந்த இறகு இருக்கும். கீழே அப்போ தான் விழுந்த அந்த மயில் இறக்கை பார்த்தீங்கன்னா அது பளிச்சுங்கிற வெள்ளையாக இருக்கும். அது மாதிரி முறுத்தன மூரல்னா அந்த இறகனுடைய அடிப்பகுதி எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அது மாதிரி இவளுடைய புன்னகைங்கிறது இவளுடைய முக ஒளி சோபைக்கும் அந்த பல்லுக்கும் அவ்வளோ அழகா இருக்கு. முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் கண்முன் நிற்கவே, நீ என் முன்னால வந்து நின்று எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. உன்னை சரணடைஞ்சா என்ன கிடைக்கும்னா முத்தி பேரு அப்படிங்கக்கூடியது, விடுதலைங்கிறது கிடைக்கும். அந்த விடுதலை எப்படி இருக்கும்? அந்த சாதாரண விடுதலை இல்லை. அந்த விடுதலை வந்து அதாவது ஒரு ஒரு மாங்காயை பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காயிலையும் அந்த மாங்காயிலையும் வந்து ஒரு பால் வடியும், மரத்திலையும் பால் வடியும். அப்போ நம்ம வந்து முத்திப்பேறு அப்படிங்கிறது நம்மளையும் வலிக்க பண்ணிட்டு அப்புறம் சுற்றத்தாரையும் வலிக்க பண்ணிட்டு போகிறதில்ல முத்திப்பேருங்கிறது. அது மாங்காயை ஒடிக்கும் போது மாமரத்திலையும் நீர் வடிஞ்சு மாங்காயிலையும் நீர் வடிதான் மாதிரி இல்லை. வெள்ளரி பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் வந்து பழுத்துச்சுன்னா கொடிக்கும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் தனக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த பழம் தன்னாலே விலகிக்கும், கொடி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அது தனியாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி எனக்கு முத்தி கொடுத்து என்னை ஆனந்தத்தில், அது சாதாரணமானதில்லை, ஆனந்தத்தில் அழுத்தக்கூடியவா அழியாமுத்தி ஆனந்தம். அப்போ இது சில பேருக்கு வந்து அந்த தியான அனுபவங்களில் சில உயிர்களுக்கு பூரணத்துவம் பெறாமல் சகசரதளத்திற்கு உள்ளேயே யோக நிலையில் நிற்பவர்களுக்கு திரும்ப பிறவி உண்டு. அது மாதிரி அருளாளர்கள் நிறைய பேரை நம்ம மேற்கோள் பார்த்துருக்குறோம். ஆனால் அழியாத முத்தி, இனிமே வந்து பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாத முத்திங்கிறது ஒரு முத்தி இருக்கு. அந்த முத்தியில் எனக்கு அந்த இன்பத்தை கொடுத்தாள், இனி நான் அன்ன வயிற்றில் பிறக்கவே வேண்டாம். அப்ப என்ன செய்யறாரு? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இதுதான் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. நெக்கு நெக்கு உள் உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நானாவிதத்தால் கூத்து நவிற்றதுக்கு நின்று கும்பிட்டு, இருந்து கும்பிட்டு, கிடந்து கும்பிட்டு, நடந்து கும்பிட்டு நினைப்பது உன்னை. இது சாதாரணமாக வருமா அப்படின்னா வரவே வராது. இப்போ நீங்கள் ஒரு பயிற்சியை சொல்லி தந்துருக்குறோம். அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது, அம்மா காலையில் பயிற்சி இன்னைக்கு மறந்தே போனோம்மா, இந்த மந்திரம் சொன்னீங்களா இன்னைக்கு மறந்தே போனோம்மா, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்து நவற்றக்கூடிய பாங்கு எப்போ வரும்? பல்லோழி காலம் பரணை அர்ச்சித்தால், சற்றே பயின்று பரணை அர்ச்சித்தால், சாதாரணமாக இல்லை, பயில தான் இந்த பயிற்சி வருமே தவிர ஒரே நாளில் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஏதோ ஜிம்பும்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு உடனே முத்தி ஆனந்தம் கிடைச்சிடணும். எனக்கு வந்து நான் எந்த முயற்சி பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று அப்படி இங்கே இல்லாட்டியும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் வந்து என்ன பண்ணனோ அதுக்கு அதனுடைய விகிதாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி 5ஓ 10ஓ கொடுத்துட்டு நான் வந்து வீடு பேர் எனக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் உபதி கிடைச்சி அந்த உபதியை கொண்டு நான் ஏதாவது ஜீபூம்பா பண்ணி இன்னும் கொஞ்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். எதில் நம்ம ஈடுபாடு வச்சுருக்கோமோ அதை தான் நம்ம விரும்புகிறோமே தவிர நாம் உழைச்சி அந்த அழியாத முத்திப்பேர் இப்படி மாதிரி இருந்ததுன்னா நமக்கு முத்திப்பேர் கிடைச்ச மாதிரி இருக்குமே தவிர அது முத்திப்பேர் ஆகாது. அழியாத முத்தி ஆனந்தம் நமக்கு எப்போ கிடைக்கும்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தான். நான் வந்து ஒரு நொடி கூட நான் இதில் வந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்படி மாதிரி கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அவனுடைய தாளை வணங்காதது அது தலையே இல்லை. அப்போ அதை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாதிரி ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே. இப்போ இமயத்தில் பிறந்தா அப்படின்னு சொன்னோன்னே, பிறந்தான்னா பிறப்பு யாருக்கெல்லாம் உண்டோ அவங்களுக்கெல்லாம் இறப்பு உண்டு. இப்போ நாம் வந்து இவ்வளவு கம்பீரமாக நம்ம நிற்பதற்கு என்ன காரணம்னா நம்ம சமயம் வந்து பிறவாத சமயம், அதனால் அது இறவாத சமயம். பிறக்கிற எல்லாமே ஒரு நாளைக்கு இறந்து தான் போகும். இப்போ இவளை வந்து பிறந்தவளே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, ஆனால் நீ இமயத்து பிறந்தவளா? இல்லை, அழியாத முத்தி ஆனந்தமே.
நீ முத்திப்பேற்றிற்கு ஆனந்தத்திற்கு நீ தலைவியாக இருக்கிறா. அப்ப நம்ம எல்லாரும் அவள் தலைவியா இருக்கிறது மட்டுமில்லை, யார் அவளை சரணடைகின்றார்களோ அவர்களையும் அந்த நிலைக்கு ஏற்றுவிக்கக்கூடிய கருணாசாகரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தமாய் என் அருவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கு நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. ஆனந்தமாய் என் அறிவாய், அதாவது இந்த அறிவு எப்படி அறிவாக இருக்கு அப்படின்னா, இந்த அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு 2 விதமான பொருட்கள் இருக்கு. எனக்கு அறிவு என்னுடைய அகப்பொருள் அப்படியே தோய்ந்து 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 புறப்பொருளை வெளியே பார்க்கக்கூடியதா இல்லை, என்னுடைய ஊனில் என்னுடைய உயிரில் என்னுடைய உணர்வில் கலந்த பொருளாக இருக்கு. ஆனந்தமாய் என் அறிவாய், அந்த அறிவு எப்படி நிறைந்த அமுதமுமாய். அமுதம் சாதாரணமாக பார்க்கடலை கடையும் போது அமுதம் வந்ததாக சொல்றாங்க. அந்த அமுதம் எதற்கு வந்தது அப்படிங்கக்கூடிய புராணத்தை யாரும் பெருசா தொட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க. பார்க்கடலை கடையும் போது வந்த 1000 பிரம்மர்கள் நுங்கினர் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்ப பிரம்மதேவனுடைய ஆயுள் காலம். அதே மாதிரி இந்திரன் அப்படின்னு சொன்னா, இந்திரன்கிறது ஒரு பதவியே தவிர அது ஒருத்தனுடைய பெயர் அல்ல. அவங்க அந்த பதவி காலம் முடியும் போது அவனும் செத்துத்தான் பிறக்கணும். யார் சாவாத நிலைக்கு போவாங்கன்னா, இந்த அருள் அனுபவம் நம்ம இப்ப திருமந்திரத்துல சொன்ன மாதிரி 90 தத்துவங்களும் கடந்து சதாசிவ நிலைக்கு போய் அதற்கு மேல உன்மனாதேவி சந்திரயோகம் பயின்று அந்த ஒளி அனுபவத்தை பெற்று உன்மனாதேவிங்கக்கூடிய இந்த மனோன்மணி தாயை சரணடைந்து அவள் தன் தலைவனோடு நம்மளை ஒன்றுவித்து தரக்கூடிய அருள் அனுபவத்தை பெற்றாதான் நமக்கு பிறவி இல்லை. மீதி எல்லாரும் பிறப்பாங்க. அப்ப அமுதம் ஏன் பால் கடலை கடைஞ்சாங்கன்னா, அவங்க இப்ப எல்லாரும் இப்ப நமக்கு ஆழ்வார் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு, ஒரு கலியுகத்துல ஒரு மனிதனுக்கு 100 ஆயுசு அப்படின்னு பாடியிருக்கிறார். 100 ஆயுசு வரைக்கும் நம்ம யாருமே இருக்கல. 100 ஆயுசு வரைக்கும் இருந்தவங்கெல்லாம், இப்ப எங்க தாத்தாலாம் 100 ஆயுசு இருந்தாங்க. 100 ஆயுசு எங்க அப்பா 100 ஆயுசு இருக்கல. 77 வயசுல எங்க அப்பா போயிட்டாங்க. எங்க அம்மா 87 வயசுல போயிட்டு. இப்போ 100 ஆயுசு நம்ம இருக்கலல்ல. 100 ஆயுசுன்னு விதிக்கப்பட்ட 100 ஆயுசை நம்ம இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க அமுதம் சாப்பிட்றாங்க. தேவர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஆயுசு வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்க. அந்த அமிர்தம் இப்ப நமக்கு மனிதர்களுக்கு அமிர்தம் எதுனா சாற்றமுது சோற்றமுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு குழம்பு. சாற்றமுதுன்னா சாறு, நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாறு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சாறு. சோறு 2 சோறும் ஒரு அமுது தான். நம்மளை உயிரை தக்க வைக்கிறதுக்கு சோறு இல்லைன்னா 22 நாள் நம்ம சாப்பிடாம இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு சோறு இல்லைன்னா நமக்கு வண்டி ஓடாது. அது மாதிரி நமக்கு சாற்றமுது சோற்றமுது நம்ம உயிரை பாதுகாக்கிற மாதிரி தேவர்களுக்கு அந்த அமிர்தம் பாதுகாக்கு. ஆனா பாதுகாக்குதுன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு அவங்களை அழைச்சிட்டு போகல. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அது வேற ஒரு பயிற்சி. அதுக்காண்டி அவர் சொல்றாரு, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அப்போ வானந்தமான வடிவுடையால் மறை 4 நிற்கும். இந்த மறையாய் மறை பொருளாய் பொருள் முடிவுதானாய் அப்படிங்கிறாரு நம்ம திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர். அப்போ பரம்பொருள்ங்கிறது மறையாய் மறை பொருளாய் மறையின் பொருள் முடிவாய் இருக்கக்கூடியது. அது வேதங்கள் இந்த மறை அப்படிங்கிறது வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இறைவனுடைய தன்மையை முழுமையாக மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி நிற்கி அதை சொல்றாரு. மறை 4 நிற்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அம்பிகையினுடைய நிறம் தவள நிறம் அப்படிங்கக்கூடிய நிறம். அவள் தவள நிறம், கான் அந்தம் ஆடரங்கம். அவள் எங்க நடனம் ஆடுறா அப்படின்னா, பரமேஸ்வரன் எங்க நடனம் ஆடுறாளோ அதுக்கு இவரும் போய் நடனம் ஆடுறா. ஊழிக்காலம் வரும்போது அந்த உலகத்தை முழுசு இருளால சூழப்பட்டு அவள் நடனம் ஆடுறாரு. அவருக்கு துணையாக இவளும் ஆடுறதுனால தவள நிற கானந்தம், காடு கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியது. இது ஆடுறதுக்கு அரங்கு மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்னு சொல்லும்ல, அந்த ஆடல் ஸ்டேஜா இதை வச்சிருக்கிறாரு. எம்பிரான் முடிக்கண்ணியது. இந்த பராசக்தியே எம்பிரான் தன்னுடைய முடியில் சூடி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். கண்ணியது ஒன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில்
பகல் இரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புதிய ஏழையும் பூத்தவளே. என்னை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு என்னை முன்னின்று வச்சிருக்கிறார். அதாவது அவர் சொல்றார், நாய்க்கு தவிசிட்டு அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருந்தகை. அது மாதிரி என்னை எல்லாரும் காணக்கூடிய அளவிற்கு என்னை முன்னிறுத்தி வச்சிருக்கிற, இதுக்கு நான் என்ன செய்யன்னு தெரியல. கண்ணியது உண்புகள், அதாவது உன்னை வந்து கண்ணியதுன்னா நினைத்து கொண்டே இருத்தல் அப்படின்னு, கண்ணுதல் அப்படின்னா நினைத்தல். கண்ணியது உன் புகழையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் வலிக்கு வீழினும் நின் திருநாமம் தவிர நான் வேறு எதையுமே நான் நினைக்கலையே, எனக்கே அது வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, நான் வந்து எங்கே மாற்று சமயத்துக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அங்கே போய் சலம் பூவோடு தீபம் மறந்தறிய, நான் அங்கே போய் நான் உன்னை மறக்கவே இல்லையே, நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்றாரு, வலிக்கு வீழினும் திருப்பெயர் எல்லாம் மற்றும் நான் அறியேன் அப்படிங்கிறார். இது சாதாரணமாக வந்துருமா அப்படின்னு கேட்டால் அது வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். மனத்துல தோச்சு 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 கீழே விழ போனோம்னா ஐயோடாப்பா அப்படிதான் எல்லாரும் சத்தம் போடுவாங்க. அவனே பெருமாட்டி அப்படின்னோ அல்லது எந்த பிரானே அப்படின்னோ சிவான்னோ அப்படி நம்ம சொல்றது இல்லை. அப்ப நம்ம வந்து வலிக்கு வீழினோம், நான் எங்க விழுந்தானாலும் என் பிராட்டி அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாம, நான் கற்பது அப்படிங்கிறத நான் பயின்று 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 இதுல உரி ஏற்றி அப்படியே நான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மூச்சு தவறுனா கூட, கொஞ்சம் கண் பெசகுனா கூட மாயை வந்து புகுந்துக்கும். அதனால நான் ஒரு கணம் கூட நான் உன்னை விட்டு பிரியலை. கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம் போயிட்டு. நான் இது மாதிரி ஜட மாதிரி செய்தேன்னு நீ நினச்சிக்கிட்டியா? நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நான் உன்னை செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் உருக்கம், அதாவது நான் வந்து கசிந்து உருகி என் மனமெல்லாம் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்த உடனே என்று நீ என்னை எடுப்ப, என்று நீ என்னை எடுப்ப, உன்னோடு என்னை இரண்டரை கலக்க வைக்கும் நாள் எந்த நாள்? அது மாதிரி கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்பயத்தில் பகலிரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புதிய இலையும் பூத்தவளே. இந்த புவனங்களையெல்லாம் பூத்த பரமேஸ்வரி, நான் முன் செய்த என்ன புண்ணியம் செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளோ கருணை பண்ணியிருக்கேன், எனக்கு அதனால் ஜீரணிச்சிக்கவே முடியலை அப்படிங்கிறார். பூத்தவளே, பூவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளை உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. அவர் வந்து வேறொரு தெய்வம் வந்து ஐயே என் கண்முன் நின்று நீ நன்னனை அழிப்பினும் கடுவன வெறுத்து நிற்பேன் அப்படிங்கிறார். என் கண் முன்னால வந்து நீ என்னை வச்சுக்கோன்னு சொல்லி வேறொரு தெய்வங்கள் வந்து என் முன்னால் வந்து நின்னாலும் கடுவன வெறுத்து நிற்பேன், நான் அவங்கள ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே. நீ வந்து எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இந்த புவனம் 14 உற்பத்தி பண்ணக்கூடிய பராசக்தி, அதை வந்து பாதுகாக்கக்கூடியவளு நீதான். காத்தவளே, பின் கறந்தவளே. அப்புறம் அதை வந்து சம்ஹார நேரத்தில் அதை அழிச்சவளு நீதான். கரைக்கண்டனுக்கு மூத்தவளே. அப்போ கரைக்கண்டன்கிறது ருத்ரனுக்கு நீ மூத்தவளாக இருக்கிறாய். என்றும் மூவா முகுந்தவர்க்கு இளையவளே. முகுந்தன் அப்படிங்கிற நாராயணனுக்கு இளையவளாக இருக்கிறார். அப்ப இனி அவன் மட்டும் நாராயணனுக்கே இவ இளையவா? அப்ப இவ வந்து என்றும் இளையவளாக, என்றும் அழியாத கன்னியாக இவள் இருப்பாள். மாத்தவளே, பெரிய தவம், மாதவம், பெரிய தவம் பண்ணியவள். உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது. வேறொரு தெய்வம் என் முன்னால வந்து நின்று நீ என்னை வச்சுக்கோன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. வந்திப்பவர் உன்னை யாரெல்லாம் வந்திக்கிறாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிப்போம் காமிக்கிறேன் உனக்கு பாரு. வானவர்கள் உன்னை வந்திக்கிறாங்க, தானவர்கள் உன்னை வந்திக்கிறாங்க, திசைமுகர் நாரணர் இவங்க எல்லாம் உன்னை வந்திக்கிறாங்க. சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர், மனதுக்குள்ள கட்டி பந்தித்தல்னா கட்டிப்படுத்தி வச்சிருக்கிறது. எல்லாரும் உன்னைய கட்டுப்படுத்தி அப்படி வச்சிருக்கிறாங்க. அழியா பரமானந்தர், யாரு? பரம ஆனந்தத்தை என்றும் விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் அப்படியே அந்த
பரமேஸ்வரிய தன்னுடைய சிந்தைக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. உன்னுடைய தன் அழினா கொடை அப்படின்னு அர்த்தம். தன் அழினா ஏதோ போனா போகுது அப்படின்னு கொடுக்கல, சந்தோஷமா தன்னுடைய குழந்தைகளுக்கு அள்ளி வாரி வழங்கக்கூடிய அருட்கொடை அது. சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமென்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிலியே. தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி இந்த பராசக்தியினுடைய அருள் அனுபவம் எனக்கு அருள் நனி சுரக்கும் அமுதாக எனக்குள்ள வந்து இறங்கணும். நான் இவ்வளவு எல்லாரும் கேசரி முத்திரை செய்கிறவங்க நிற்கிறாங்க, சாம்பவி முத்திரை செய்கிறவங்க நிற்கிறாங்க, சந்திரயோகம் பயின்றவங்க நிற்கிறாங்க, எல்லாரும் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த பராசக்தியினுடைய அருள் வேண்டும். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். ஒரு ரெண்டு தவங்கள் இல்லை, எத்தனை யோகங்கள் உண்டோ அத்தனை யோகத்திலும் நின்று தவங்கள் செய்கின்றார்கள். அவங்க தவம் செய்தது எதுக்கு? மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். வீணே போய் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கும் இந்த பொருளுக்குமா அவங்க ஆசைப்பட்டு இதை செய்தாங்க? இல்லை, உனக்கு ஆசைப்பட்டு அவங்க செய்தாங்க. அப்ப அந்த அருள் அனுபவம் எனக்கு வேணும். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். ஆனா இவளை பெற்றாதான் எல்லாமே வந்துருமே. ஒரு அருள் அனுபவம் இந்த 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 மாதிரி எனக்கு இது வேணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவு பண்ணி தருவதுதான் அருள் அனுபவத்தினுடைய உச்சகட்ட பண்பு. அவங்களுக்கு தேவைன்னு எது இருக்கோ அந்த தேவையை அவங்க நிறைவேற்றி தருவாங்க, இறைவன் நிறைவேற்றி தந்துடுவான். அவங்களுக்கு தனியா எதுவும் செய்ய போறதில்லை. அதனால இவர் சொல்றாரு, பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இந்த மண்ணாசையா விரும்ப போறாங்க? அப்படி இல்லை. தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமென்றோ. வீடு பேர் இல்லை, அவங்க பிறவி நீக்கம் தானே அவங்களுக்கு வேண்டியது. பண் அளிக்கும் சொல் பருமளையாமலை பைங்கிலியே. பண் அது இசையெல்லாம் உன்னை நின்று பாராட்டுது, உன்னை போற்றி புகழுது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரி நீ எனக்கு தாயாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இன்றைக்கு இது தனியாக போடவாமா? இது தனியாக போடலாம். நவாக்கரி மந்திரம் நம்ம போன சரஸ்வதி பூஜை ஒட்டி, அதாவது இந்த நவராத்திரி கொலு ஒட்டி கடந்த முறை நம்ம இதை சொல்லியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லும்போது நவாக்கரியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே சொன்னோம். அந்த நவாக்கரி மந்திரம், அப்புறம் திரிபுரை மந்திரம், பைரவி மந்திரம், இதனுடைய ஒட்டுமொத்த சாரத்தை எடுத்து தான் நம்ம அபிராமி அந்தாதியில் அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நாம் நவாக்கரி மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் சாண்ட் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்லி எங்களுக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அன்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க. நான் இப்போ போடுறேன். நான் என்ன சொன்னேன், நான் திருமந்திரத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நவராத்திரியாக இருக்கிறதுனால இப்போ போட முடியுமாமான்னு கேட்டாங்க. சரி, நான் அபிராமி அந்தாதியை எடுத்துருக்குறேன், அப்போ அதோட இதை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நவாக்கரி மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும், அது சொன்னதுனால என்ன பலன் அப்படின்னு நமக்கு பலனை சொல்லியே அவர் சொல்றாரு. இப்போ எல்லாரும் கடைகளில் ஒரு பொருளை விற்பனைக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த பலனை சொல்லி சொல்லி நம்மளை சொன்ன மாதிரி அருளாளர்கள் நம்மளை என்ன சொல்றாங்க, உனக்கு இதில் இவ்வளவு நன்மை கிடைக்கும், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அப்படின்னு சொல்றார். நீ தேவையில்லாமல் நீ இங்கே ஆசை வைக்காதப்பா, உனக்கு நிரந்தரமான ஒரு செல்வத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வினையை முழுதும் வேற இருக்கக்கூடிய அந்த அருட்செல்வத்தை நான் தாரேன்னு சொல்லி திருமூலர் நமக்கு உத்தரவாதம் தராரு. சாதாரணமாக இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இல்லை. இந்த பாடலினுடைய முதல் காப்பு செயலே உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம். மாணிக்கம் அவன் செவ்வான வண்ணத்தில் இருக்கிறான். அவன் யாரோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கற்றுத்துறை போகிய அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்லலை. உணர்வு பெற்ற மெய்ஞானிகள், அதாவது அருள் அனுபவம் பெற்றவர்கள் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னாரு. அது மாதிரி உணர்விற்கெல்லாம் பெரிய உணர்வான ஞான உணர்வு திருமந்திர சிந்தனை அப்படின்னாலே யோகத்தினுடைய உச்சகட்டமான ஜோதி நிலையை அடைவது அப்படிங்கக்கூடிய நிலையை அடைந்து அவர் சொல்றாரு, நான் நவாக்கரி மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த நவாக்கரி மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பலன் பெறுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு.
நவாக்கரி மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லும்போது, நவாக்கரி சக்கரம் நான் உரை செய்யின் நவாக்கரி ஒன்று, நவாக்கரியாக நவாக்கரி 81 வகையாக நவாக்கரி அக்லீம் சவ் முதல் ஈரே, கிளீம் முதல் சவ் ஈரே அப்படின்னு இதுக்கு பொருள். இதில் உள்ள விரிவாக்கம் எல்லாம் யூடியூப்பில் நம்ம நவாக்கரி சக்கரம்ங்கக்கூடிய நவாக்கரி மந்திரம்ங்கக்கூடிய பேர்லேயே 100 பாடலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் தேவைன்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு ஒரு மந்திரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு மந்திரத்தில், அதாவது நவாக்கரியாவது நான் அறிவித்தை நவாக்கரி எழும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திரத்தை நாவுல போதே நவாக்கரி சக்தி நலம் தரும் தானேன்னு அந்த நவாக்கரி சக்தியினுடைய பெருமையை வேற சொல்றாரு அவர். அந்த நவாக்கரி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். இந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு. நான் அதையும் சொல்றேன். இப்போ நவாக்கரி மந்திரத்தை நான் சொல்றேன், நீங்க பின்வாங்கி சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தனியாக அந்த இதை கேட்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்களும் நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு 9 தடவைனாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு இதுக்கு பிறகு இவங்க கேட்குறவங்க கொஞ்சம் முகங்கை கால்லாம் கழுவிட்டு சுத்திகரம் பண்ணிட்டு 9 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தீர்களே, ஆனால் இந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்வில் எல்லா நலனும் தரும் அப்படிங்கிறது அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் ஹௌம் ஔம் சௌம் சிவய நம. இது ஒரு மந்திரம், நவாக்கரி மந்திரம். இது ஒரு மந்திரம். இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறாரு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் இம்மந்திரம் சொல்ல கலங்கி ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உங்களுக்கு நலம் தரக்கூடிய ஞானத்தை தரும், கல்வியை தரும். அதாவது பொல்லா கல்வி இல்லை, நலம் தரும் கல்வி, நலம் தரும் ஞானம். சில பேருக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, அந்த ஞானத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி காசாக்கணும் அப்படிங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு நலம் தரும் ஞானம், நலம் தரும் கல்வி, எல்லாம் உறந்தரு வல்வினையும், வலிமை மிக்க வினையோடு நான் அத்தனை பிறவிகளில் அத்தனை செஞ்சுட்டு இந்த பிறவியில் என்னால் துன்பம் தாழவே முடியலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உறந்தரும் வல்வினையும் உம்மை விட்டு ஓடும். இந்த மந்திரத்தை இங்கே சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய வல்வினைகள் உம்மை விட்டு ஓடி போயிடும். சிறந்தரு தீவினை செய்வது அகற்றி, உங்களுக்கு தீவினைகள் சிறம்போகக்கூடிய அளவுக்கு தீவினை இருந்தானாலும் அது முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். வரந்தரு ஜோதியும் வாய்க்கு, ஜோதி அனுபவம்ங்கக்கூடிய மெய்ஞான ஒரு உயிர் பிறந்தா எந்த நிறை அனுபவத்தை பெறணுமோ அந்த நிறை அனுபவத்தையும் இது பெற்றுத்தரும் அப்படிங்கிறாரு. இது முதல் மந்திரம். இந்த மந்திரம் இது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிளீம் முதல் சௌம் ஈராக இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்றாரு. 81 அட்சரங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 9 அட்சரங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். திருவருள் குத்தி வைக்க நாளைக்கு அடுத்த மந்திரத்தை சொல்லலாம்.